பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லோரையும் இந்த சர்வீஸ்க்கு இயேசு நாமத்தை நான் வரவேற்கிறேன். ஸோ இப்போதான் நம்ம கட்டண வார்த்தையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபம் செஞ்சுப்போம். ஆண்டவரே அப்பா, கொடான கொடி நன்றி ஆண்டவரே அப்பா. இப்போதும் காலை வெளியில் ஆண்டவரே அப்பா, எங்க எல்லோரையும் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அப்பா அப்பா நீர் எங்களை வர வச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி அப்பா. உங்க வார்த்தை ஒவ்வொருத்தரையும் போய் தொடட்டும் ஆண்டவரே அப்பா. ஆவியானவரை நீர் ஆளுநருக்கு வழி நடத்தும் ஆண்டவரே. உங்க வார்த்தை யாருக்கு சேரணுமோ ஒவ்வொருத்தருக்கும் சேர ஆண்டவரை பண்ணி உதவி செய்யுங்க சொன்னாலும் சொல்லிக்கிறேன் அப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாக்கிங் அவர் செல்ஸ் அவுட். ஸோ நம்ம எல்லோருமே என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா, ஏசப்பா வந்து நம்மளை தேடி வர நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, லைக் will he stop pursuing us? இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஏன் எஸ்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் வந்து ரொம்ப இரக்கமுள்ள ஒரு தேவன். அவர் ரொம்பவே நம்மளுக்கு ரொம்ப அன்பு காட்டுற தேவன். நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளும் கொடுப்பாரு. ஆனா அது எப்படி கொடுப்பாரு, நம்ம அதை ஒழுங்கா அதை ரிசீவ் பண்ற வரைக்கும் கொடுப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல he will stop pursuing us. ஸோ இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கடினமான இதயத்தை நம்ம வச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எவ்வளோ மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கூப்பிடுவாரு. ஆனா அந்த மல்டிபிள் டைம்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரிஜெக்ட் பண்றோம். he will leave us. அவர் நம்மளை பர்சன் பண்ண ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, an unprincipled mind. ஒரு ஒழுங்கில்லாத ஒரு மனசு. ஸோ அதை எப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம யாருக்குமே தெரியாது. there is என்ன சொல்றதுன்னா, ஒரு பவுண்டரி இருக்கு, ஒரு இன்விசிபிள் பவுண்டரி பிட்வீன் காட்ஸ் பேஷன்ஸ் அண்ட் ஹிஸ் wrath. அதாவது அவரோட பொறுமைக்கும் அவர் கொண்டு வர அழிவுக்கும் இது ரெண்டுத்துக்கும் ஒரு லைன் இருக்கு. அந்த லைன் ஒரு அளவுக்கு தான். ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட் எப்போ வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. கர்த்தர் நம்மளுக்கு மல்டிபிள் சான்சஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதாவது எப்போ அவர் வந்து ஒரு பர்சனை பர்சீவ் பண்றது நிறுத்துறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. எப்போ நம்மளை தேடி வந்து நம்மளோட காலிங் அவர் நம்மளை கூப்பிட்டே இருப்பாரு. எப்போ அந்த அழைப்பு நின்று போகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவன் இதயத்தை கடினப்படுத்தி கண்டினியூஸா ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது, அதை துச்சமா அதை மதிக்காம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். அது எப்போ நடக்கும்னா நமக்கு தெரியாது. ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான், பட் அது எப்போ அந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரங்கள் வரும்போது it will be too late. ஆனா நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். சோ என்னன்னா, கர்த்தரோட ஆவி வந்து it will not strive with men for always. ஏன்னா it's flesh. கடைசி it's flesh. ஸோ கடைசி வரைக்கும் at the end வரைக்கும் ஸ்ட்ரைவ் பண்ணாது. ஸோ நம்ம எல்லோருமே கண்டிப்பாக கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தோம்னா இது நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, நம்ம கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருப்போம், கர்த்தருக்கு நடக்கிறவங்களா இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை நோக்கி வந்துட்டே இருப்பார், நம்மளை கூப்பிட்டு கொண்டு தான் இருப்பார். அவர் அழைப்புக்காக அந்த அழைப்பு கொடுத்துட்டே தான் இருப்பார். இது யாருக்கா நடக்கும்னா, இது சுத்தமாக அக்செப்டே பண்ணாமல் என்னமோ இருந்துட்டு போட்டோம், நான் அதை கண்டுக்கவே போகிறது இல்லை, ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணுறது கர்த்தரோட காலிங்க. அதாவது துளி கூட அதை வந்து அது ஏற்றுக்கணும் மனப்பான்மே கிடையாது. என்னமோ சும்மா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறதுனால காடஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் வெறும் நேம்ஸே கிறிஸ்டியன்ஸாக இருந்து கர்த்தரோட வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவர் சொல்றது துச்சமாக நினைச்சு அதை மதிக்காம இருந்தோம்னா இது மாதிரி நம்மளுக்கு நடக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் எப்போ சொல்றாரு, நம்ம அவரோட வார்த்தையை கீழ்ப்படியணும், அவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும், அவரோட வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ஸாக இருக்கீங்க, பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லுவாங்க, சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான், இது பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க கண்டினியூஸாக அதே பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க பேச்சுக்கு மதிப்பே கொடுக்கலன்னா கண்டிச்சு விட்டுருவீங்க. அதே தான். ஏன்னா ஒரு கட்டத்துல அளவுக்கு நம்ம யாரும் புரிஞ்சுக்க முடியாது. கட்டவும் அதே மாதிரி தான். நம்ம எல்லோருக்குமே தெரியும், சவுல் விட்டு ஆள் விளையாடுறது சவுலுக்கே தெரியாது. அதே நிலைமைக்கு நம்ம வரணும். இன்னொன்று, நம்ம எல்லோருமே கண்டிப்பா ஜீசஸ்குள்ள பிலீவ் பண்ணிக்கிற ஒரு ரீசன் என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா ஆவியானவர் சொல்றது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக கூட ஆவியானவர் சொல்றதை கூட நம்ம கேட்டிருப்போம். இது யாருக்காகனா, இந்த மாதிரி அந்த ஆவியானவர் கூப்பிட்டதும் கேட்காம அவர் அவ்வளவு வாட்டி கூப்பிட்டுட்டே தான் இருப்பாரு. பட் அதுக்கு நம்ம செவி கொடுக்குறோமா, நம்மளால அதை உணர முடியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, God will leave it out. அதாவது அந்த மாதிரி பர்சன்ஸை கர்த்தர் விட்டுருவாரு. அதாவது உனக்கு இஷ்டமே இல்லையா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ஆனா எடுத்தோடனே விட மாட்டாரு, கடைசி வரைக்கும் போராடுவார், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பாயிண்ட் எப்போ நமக்கு தெரியாது. He will leave us out. நம்ம ரோமர் 1வது அதிகாரம் 18 32 வரைக்கும் படிக்கலாம். ரோமர் 1:18-32. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்திற்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாயுமாய் புறங்கூறுவதினாலும்
பண்ணுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ தேவ பகைஞருமாய் துரோகிக்கிரதம் பண்ணுகிறவருமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரமாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஸோ இது என்ன பார்க்குறோம்னா நம்ம அவ்வளோ, அதாவது இப்போ இதில் வந்து நம்ம 29வது வருஷத்துலாம் பார்க்கும்போது இங்கிலீஷில் பார்க்கும்போது filled with all unrighteousness, sexual immorality, wickedness, covetousness, maliciousness, full of envy, murder, strife, deceit, evil-mindedness. They are whisperers, backbiters, haters of God, violent, proud boasters, inventors of evil things, disobedient to parents, undiscerning, untrustworthy, unloving, unforgiving, unmerciful, who knowing the righteous judgment of God, that those who practice such things are deserving of death, not only do the same but also approve of those who practice them. So அவ்வளோ பாவங்கள், சரிங்களா? ஒரு என்ன சொல்றதுன்னா, கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை அசுத்தமான இச்சைகள் எதுவாக வேணாலும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அதான் அது வந்து ஒரு ஒரு அன்கிளீனான ஒரு மைண்டு, அதாவது ஒரு அன்பிரின்சிபல்டான மைண்டு. அதாவது ஒரு டிசிப்ளினை ஃபாலோவே பண்ணக்கூடாது, எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்டு மாறிடுச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன தோணும்னா, நம்ம we will be like people, கர்த்தரோட வார்த்தை, அதாவது we will become numb to those things. அதாவது இதில் பார்த்தோம்னா கர்த்தர் அவ்வளோ he surely makes an effort that நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவர் அந்த எஃபர்ட்லாம் எடுத்து பண்ணுவார் கண்டிப்பாக. ஆனால் ஒரு கட்டத்து வரைக்கும் தான், ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். உங்களுக்கே அது வரத்துக்கு மனசு இல்லை, அவர்கிட்ட சேரணும், அவர்கிட்ட நான் சரண்டர் பண்ணணும்னு அவர் இஷ்டமே இல்லைன்னா அவர் உங்களை அப்படியே விட்டுருவார். அண்ட் he will leave you out. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன நடக்கும்னா, சேட்டன் உள்ளே பூந்து அந்த வாய்டை ஃபில் பண்ணிட்டு அவன் கம்ப்ளீட்டாக ஆக்கிபை பண்ணி வச்சுட்டு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவான். அதாவது உண்மையே என்ன நடந்தாலுமே, ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்தாலுமே அது கண்டிப்பே தெரியாது, நம்மளை அப்படியே குருடர்களாக மாற்றிடுவோம். நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸாம்பிள் தெரியும். என்னன்னா யோவான்ல 18 1 10 வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கேதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் பொற்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசிரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று
அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். ஸோ இந்த இன்சிடென்ட்டை பார்க்குறோம். இந்த இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னா, யூதாஸ் வந்து அங்கே இருக்கிற அந்த அஃபீஷியல்ஸும் சோல்ஜர்ஸ் கூடயும் வந்து இயேசுவை காட்டிக்கிறதுக்காக வரான். வரும்போது இதெல்லாம் கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையில அவ்வளோ ஒரு பவர், எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. லைக் அப்படி ஒரு பவர் இருக்கு. இது மாதிரி நடக்குது. இதெல்லாம் பார்த்துமே அப்புறம் பேதுரு என்ன போய் பண்றாரு, ஒரு பிரீஸ்டோட காதை போய் கட் பண்ணிடுறாரு. பட் அதே நேரத்துல ஏசப்பா அதை போய் அந்த காதை ஹீல் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி அற்புதங்களோ அந்த மாதிரி ஒரு மிராக்கல்ஸ் அங்கேயே நடக்குது, அவங்க கண்ணு முன்னாடி நடக்குது. பட் இதெல்லாம் நடந்துமே அத்தனை பேர் அதை பார்த்துமே என்ன பண்றாங்க, ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதே மாதிரிதான் ஒரு சத்தியத்துக்கு இது மாதிரி ஒரு மிராக்களோ ஒரு உண்மை இது நடக்கும்போது பிசாசானவன் இது மாதிரி உள்ள வந்துட்டானா, நம்ம வந்து கர்த்தரோட வார்த்தையை கேட்காம ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவன் உள்ள வந்து நம்மளுக்கு பிளைண்ட் பண்ணிடுவான். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா கூட வில் பி பிளைண்ட் டு இட். அதாவது நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது, இது உண்மையா தான் நடக்குதா, அது உண்மையா பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, when we have gone too far, ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் காட்ஸ் அ பேஷண்ட் காட். அதாவது பைபிளே பார்க்கல, அவரை மாதிரி ஒரு பேஷண்டான பர்சன் யாருமே கிடையாது. பைபிளே சொல்றது ஹீ இஸ் லாங் சஃபரிங் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. நம்ம எல்லோருமே அவருக்குள்ள வரணும், நம்ம வந்து பின்மாற்று போயிடுவோம், தப்பான வழி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக நம்ம அவருக்குள்ள வரணும். எப்படியாச்சும் பண்ணி இஸ் ட்ரைங் டு பிரிங் அஸ் பேக் டு ஹிம். ஆனால் அவரோட ஜட்ஜ்மெண்ட் வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட் அண்ட் ஃபுல். அப்போ அந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு கொடுத்துருக்கிற அத்தனை சான்சஸுமே இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், எல்லாமே போயிட்டு இட்ஸ் ஓவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது கர்த்தர் கால் பண்ணும்போது அது ரிஜெக்ட் பண்றவங்க கடைசி வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஸோ என்ன கர்த்தர் நீடிய பொறுமையா தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம அவருக்குள்ள மனம் திரும்பணும், நம்ம அவருக்குள்ள திரும்பி வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் தான். ஸோ நம்ம எல்லோருக்குமே எரேமியால பார்க்கும்போது இப்போ இஸ்ரேலோட ஹிஸ்டரியை பார்ப்போம். அதாவது என்ன நடக்கும்னா, காட் வந்து ஏசப்பா வந்து லைக் ஹீ வில் கிவ் மெசேஜ் டு பீப்புள் டு வாக் இன் ஹிஸ் வேஸ். ஆனால் அவங்க அதை வந்து மதிக்காம கர்த்தரோட வார்த்தைக்கு ஒபீடியண்டா இல்லாம அவங்க போவாங்க. அப்போ என்னன்னா அவர் சொல்லிடுவாரு, இது நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லுவாரு. பட் அது சொல்லியுமே அவங்க அது சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவர் இத்தனைக்கும் எப்படி போகணும், த பெஸ்ட் வே டு அவாய்ட் திஸ் ஜட்ஜ்மெண்ட் கூட எல்லாமே சொல்லுவாரு. பட் இதெல்லாம் சொல்லியுமே they will reject it, they will not take it. ஸோ அந்த நேரத்தில் கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்லிடுவாரு, அவங்களுக்காக நீ ஜெபிக்காத, நான் கேட்க மாட்டேன் 3 வாட்டி சொல்லுவாரு. எரேமியா 7:16-19. எரேமியா 7:16-19. நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள்
மாப்பிசைகிறார்கள். அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவா மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 14:11-12 படிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோய்களினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். ஸோ இந்த வருஷம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எரேமியா வந்து இந்த ஜனங்களுக்காக பரிந்து ஜபிக்கிற ஏசப்பா கிட்ட என்ன சொல்றாரு, இவங்க இவ்வளவு பாவம் செய்யறாங்க, இவங்க இந்த பேச்செல்லாம் கேட்கல, இவங்களுக்காக நீ பரிந்து பேசாத, பரிந்து ஜபிக்காத, நீ பரிந்து ஜபிச்சாலும் அதை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஸோ இது தெரியுதா, லைக் கர்த்தர் அப்படிலாம் இப்போதான் பார்த்தோம் ஹீஸ் சச் அ பேஷண்ட் காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கட்டத்தை இருக்குதான், அவரால் he is not able to tolerate if we disobey him. கடைசி வரைக்கும் நம்ம டிஸ்அபே பண்ணிட்டே இருந்தோம்னா எப்படி அவங்களால டாலரேட் பண்ண முடியும்? இப்போ யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ண முடியுது, லைக் இவ்வளோ ஹார்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு, லைக் அவ்வளோ இரக்கமுள்ள தேவன், அவ்வளோ கிருபையுள்ள தேவன் சொல்லிட்டு சொல்றோம். பட் இவ்வளோ ஹார்டா கூட அவர் இருப்பாரு. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளோட செயல்கள் தான், நம்மளோட எண்ணங்கள் தான், நம்மளோட சிந்தைகள் தான். அண்ட் இதுவும் என்னன்னா, ஒருத்தர் உங்களுக்காக ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ அந்த இடத்துல வருத்தப்பட்டிருப்பாரு, அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. நம்ம ஈஸியா வந்து இப்போ கர்த்தர் கூப்பிட்றா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த கிருபையின் காலம் கொஞ்ச நாள் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் என்ன நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க எப்படி உங்களுக்காக ப்ரேயர் பண்ணட்டும் யாரும் கிடையாது, அண்ட் உங்களுக்கு அவர்கிட்ட வரத்துக்கு அவர்கிட்ட டிபெண்ட் பண்ணி வில்லிங்னஸே இல்லை, அப்பனா நீங்க எப்படி ஒரு கம்பேக் கேஸப்பா கூட வருவீங்க தெரியாது எனக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ தேர்ட் பாயிண்ட் போனோம். தேர்ட் பாயிண்ட்னா, இப்போ இதெல்லாம் பேசலாம் நம்மளுக்கு என்ன யூஸ்? முதலாவது நம்மளுக்கு வந்து இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கணும். நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு நம்ம எல்லாருமே இது வார்னிங்காக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கர்த்தருக்குள்ள வந்து நினைச்சு நிற்கலாம், கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கலாம், அவர் வார்த்தை கிட்ட வந்து பின்பற்றலாம். பட் தேர் ஆர் சான்சஸ் நம்மளும் இதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணி அவரோட வார்த்தையை கேட்காம டிசோபீடியண்டா இருந்து ரிப்பென்டன்ஸ்க்கே போகாம there are potential chances நம்மளும் அந்த வழிக்கு போக முடியும்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது மாம்சம், this is just flesh. ஆனா அந்த இடத்துல நம்ம கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்த கர்த்தரோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தோம்னா, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம். எப்பவுமே உங்களை நிதானிச்சு அறிஞ்சு பாருங்க, உங்களோட தப்பை என்ன செய்றீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு அதை கர்த்தர் கிட்ட போயிட்டு அக்செப்ட் பண்ணி அது மனம் திரும்பிடுங்க. நம்ம பண்றது பாவம்னே அறியாம, நம்ம பண்றது ஒரு தப்புனே அறியாம அப்படியே ஒரு கடின இதோட நம்ம இருக்க வேண்டாமே. மத்தேயு 13வது அதிகாரம் 1-23 நம்ம படிக்கலாம். மத்தேயு 13 1-23. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய்
வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடே உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களுமாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்க தரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பேரபிள்ஸ் படிக்கும்போது நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு நேரத்தில் இந்த மாதிரி பர்சன்ஸை மீட் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு இது மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் சொல்கிறோம். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வார்த்தையை கேட்டு அதை நிலைநிறுத்து அதுலேருந்து வளர்ந்து கனிகளை கொடுப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேட்டுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் போராட்டங்கள் அதெல்லாம் பார்த்து பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, கேட்டுமே கண்டுக்காம அது மதிக்காம ஒரு மாதிரி ஒரு ரிஜெக்டட்னஸோடய அவங்க இருப்பாங்க. லைக் ஒரு ரூட்டே இருக்காது அவங்களுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் எவ்வளோ வாட்டி தான் கூப்பிட்டாலும் அவங்க அதை அவங்க வந்து அதை ஒத்துக்காம அதை அக்செப்ட் பண்ணாமல் கர்த்தரோட காலிங் அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா God will leave them to foolishness and Satan will come and take control of them. ஸோ நம்ம எல்லோருமே கண்டிப்பாக எதில் இருந்து தெரியணும்னா இது மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை சொல்லுவோம். அது வந்து ஐயா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம், கரெக்டு தான். பட் அது நம்ம தப்பு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஒவ்வொருத்தரோட மனசு என்ன இருக்கோ இதே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் அறிவார். நம்மளுக்கு அது தெரியாது ஒவ்வொருத்தங்க எப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன பண்ண முடியும்னா we should be in prayer and எப்போவுமே ஹோலி ஸ்பிரிட்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் நடக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் நம்ம யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, யார்கிட்ட சொன்னால் இது வந்து யூஸ்ஃபுல், யார்கிட்ட சொன்னால் இது யூஸ்ஃபுல் கிடையாது, இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஸோ லெட் அஸ் ஆல் டேக் இட் அஸ் அ வார்னிங். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இப்போ கர்த்தருக்குள்ள இருக்கோம், எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆஹா நான் இப்போ கர்த்தருக்குள்ள இப்படி இருக்கேன், நான் கடைசி வரைக்கும் இப்படி நிற்பேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் will we be able to do it? கடைசி வரைக்கும் அவருக்குள்ள நிலைத்து நிற்க முடியுமா? அவரோட வார்த்தையை கேட்டு எப்பவுமே நடக்க முடியுமா? அவர் கண்டிப்பா வந்து நல்ல ஒரு கிருபையுள்ள தேவன் தான். நம்மளுக்காக அன்லிமிட்டட் அவர் கிருபை அவர் கொடுக்குறாரு. பட் இன்ஃபினிட்டா அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவர் கிருபை என்னைக்குமே இருக்கு. அவர் நம்மளை மன்னிக்கிறவரா தான் இருக்காரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம் படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா அவருக்கு சாட்சியாக இருக்கணும். அவருக்கு சாட்சியாக இருக்கணும்னா நம்ம எப்பவுமே கர்த்தருடைய பிரேயர்ல நிலைத்திருக்கணும், அவரோட வார்த்தையை கேட்கணும், அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம டிசோபீடியண்டா இருந்து அவர் வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கோம்னா கர்த்தர் நம்ம கை விட்டுருவோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் பார்ப்போம். So let us all take it as a warning and try not to disobey his word and always be obedient in him. நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இஸ்ரேலோட எக்ஸாம்பிளை பார்த்தோம். அது வரைக்கும் பார்க்கும்போது லைக் அவரோட வழிகள் சொல்லியுமே அவங்க அதை கேட்கல. ஸோ அவர் எவ்வளோ இஸ் ஹார்டன்ட் தட் எரேமியா கிட்ட நீ அவனுக்காக பரிந்து ஜபிக்காத, நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஏசப்பா போயிட்டுறாரு. நம்ம அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போகணுமா? நம்ம எல்லாரும் ஒரு டார்க் ஸ்டேட்டுக்கு போகணுமா? அதாவது கட்ட நம்ம தள்ளி விடுற ரொம்ப ஒரு டார்க், அதோட ஒரு மோசமான நிலைமை யாருக்குமே கிடையாதுங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போகணுமா? வேண்டாம். இப்போவே நம்ம எல்லோருக்கும் எங்கேயாச்சும் நம்ம வந்து ஏதோ பாவம் செஞ்சிருந்தா, ஏதோ தப்பு செஞ்சிருந்தா, அதை நம்ம கர்த்தருக்கு கன்ஃபஸ் பண்ணாம, அதை அக்செப்ட் பண்ணாம நம்ம இருக்கணும். இப்போவே அதை கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை கர்த்தர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி, எஸ் அப்பா ஆண்டவரே, அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன்னா, தெரியாம நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, உங்களுக்குள்ள வர ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க ஆண்டவரை உங்க வார்த்தையை காதால கேட்ட ஆண்டவரே அப்பா எப்பவுமே அதுக்கு செவி கொடுத்து இருக்க ஆவியானவர் சொல்லபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே நாங்க எந்த இடத்துலயும் உங்க மறுதளிக்காமல் ஆண்டவரே உங்க வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருக்க கூடாது ஆண்டவரே அப்பா. உங்க வார்த்தையை கொண்டு கீழ்ப்படியணும் ஆண்டவரே அப்பா. நீங்க மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்றீங்க, அது நாங்க ஒழுங்கா கேட்க உங்ககிட்ட திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு டார்க்கான ஸ்டேட்டுக்கு போக நாங்கள் விரும்பல ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்பா. Help us always to listen to your word and walk according to your plan. In Jesus' name I pray. Amen. ஸோ எல்லாருமே நான் ஞாபகம் வச்சுருக்கோம், கர்த்தருக்குள்ள எடிக்குள்ள இடத்திருப்போம், அவருக்குள்ள ப்ரேயரில் இருப்போம், ஆவியானவர் சொல்றதை கேட்டு நம்ம வாழ்க்கையில் அதை கீழ்ப்படிந்து நடக்க நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவரோட பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரிகள் மறவாதே. ஆமென். ஸோ எவ்ரி சண்டே மார்னிங் 9 o'clock மறக்காம லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் சர்ச்சோட சர்வீஸை ஜாயின் பண்ணுங்க ஆன்லைனில். பி பிளஸ்ட். ஆமென்.